ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று இவ்வனமாய் நாங்கள் தமிழ் சுவிசேஷ கூட்டத்தை ஆரம்பிக்க நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். அனைவரும் எங்களுடைய வாய்களை திறந்து உற்சாகமாக எங்களுக்கு நன்கு தெரிந்த பாடலாகிய நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு நாமத்தினால் என்ற பாடலை அனைவரும் எழுந்து இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் முகமாக நாங்கள் ஒன்று சேர்ந்து பாடுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு நாமத்தினால். தேடினேன் தேவனின் ராஜ்யம், தேடினேன் தேவனின் ராஜ்யம், நன்றியோடு நான் துதி பாடுவேன். உபகாரங்கள் செய்த தேவனே, மாறினேன் தெய்வீக வசனம், நன்றியோடு நான் துதி பாடுவேன். இந்த பாடலை நான் பாடும் பொழுது நாங்கள் ஒரு குழுவாக நாங்கள் திட்டம் தீட்டியிருந்தோம். இந்த பாடலோடு இன்னொரு பாடலை ஒத்து செல்வதற்கு, அதாவது எந்தவித இடைவெளியும் இல்லாமல். ஆனால் உங்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுது மிகவும் சோகமாகவும் இந்த பாடலுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே இல்லாத வண்ணம் நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். இது எனக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கிற அனைவருக்கும் ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று நான் நம்புகிறேன். நாங்கள் இதைவிடவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் நாங்கள் இந்த பாடலை பாடலாம் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வருகிற நாட்களில் அநேக விதமான காரியங்களுக்கு முகம் கொடுக்க போகிறோம். அதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்தும் விதமாக இந்த நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் மற்றும் ஒரு நாள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதை குறித்து நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த பாடலை நாங்கள் அனைவரும் உற்சாகமாக சிரித்த வண்ணம், எங்களுடைய முகங்கள் சந்தோஷத்தினால் பூரித்த வண்ணம் நாங்கள் அடிமனதில், அதாவது எங்களுடைய உள்ளார்ந்த மனதிலிருந்து நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானித்து பாடுவோம். மறுபடியும் நாங்கள் 2வது வசனத்திலிருந்து இந்த பாடலை தொடங்குவோம். மாறிடேன் தெய்வீக வசனம், அருளும் வழியை விசுவாசத்தினால்.
பாடுவேன். ஆம், இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். மிகவும் அழகாக பாடினீர்கள். நான் உட்கார சொல்ல போவதில்லை. நாங்கள் நின்ற வண்ணமே நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்லுவோம். அடுத்த பாடலானது கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமாயிருங்கள். அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்ப்பீர்களாயிருந்தால் கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமாயிருங்கள். இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது அனைவரும் சந்தோஷமாக நாங்கள் பாடப்போகிறோம். நின்ற வண்ணமாக நாங்கள் எங்களுடைய அடுத்த பாடலுக்கு கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அனைவரும் எங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். அனைவரும் கரங்களை தட்டி
கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் இந்த கூட்டத்தை அர்ப்பணித்து ஜெபம் செய்யும் விதமாக நான் சகோதரர் ரூபன் அவர்களை மேடை கலைக்கிறேன். இந்த கூட்டத்தை அர்ப்பணித்து ஜெபம் செய்ய கண்களை மூடி ஜெபத்துக்கு கடந்துவோம். இரக்கத்தில் ஐஸ்வரம் நிறைந்த அன்பின் தேவனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உமது கிருபை புதிதாக இருக்கிறபடினாலே உமது புதிதான கிருபையினால் எங்களை நிரப்புகிறவரும் எங்களை வழிநடத்துகிறதுமான தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். நாங்கள் துதிப்பது, நாங்கள் சேவிப்பது உண்மை உள்ள தேவனை. இந்த நாளில் கூட தேவனே, இந்த அருமையான மாலை வேளையிலே எங்கள் யாரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சுவிசேஷ ஆராதனையை முற்றுமாய் தேவன் தாமே உமது பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலோடு நீங்களை வழிநடத்தப்படி ஜெபிக்கிறோம். செய்கிறதான காரியங்கள் எங்களுடைய நாமத்தை மகிமைக்காக இல்லை, உமது நாமத்தை மகிமைக்காக சேவைப்படுவதற்கான தேவன் தாமே கிருபை செய்யும். வழிநடத்தும் சகோதரர்கள் அதே போல் இசைக்கருவை மீட்கிறதான ஒவ்வொரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் தாமே இதை நேர்த்தியாக செய்வதற்கு உமது பரத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல் விசேஷமாக ஜெபிக்கிறேன். வந்து இருக்கிறதான ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் முழு மனதோடு காரியங்களை உமக்கண்டு இந்த நேரத்தை செலவழிக்க தேவன் தாமே கிருபை செய்யும். உமது வார்த்தையை கொண்டு வரும் சகோதரனை கூட ஆண்டவரே, நீர் உமது பாரத்தின் மெல்லி சத்தத்தினாலே அவருடைய கண்களை திறந்து உமது வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் பெற்றிருக்கிறதான இந்த ரட்சிப்பை, இந்த நிச்சயத்தை, அதே போல் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான உமது வருகையை நாங்கள் நற்செய்தியாய் மற்றவர்களுக்கு அறிவிக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும். வந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் நேர காலத்தோடு இந்த இடத்துல வந்து சேருவதற்கு ஆண்டவரே இருக்கிறதான எல்லா தடைகளையும் எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம். இந்த நேரம் நாமது மகிமைக்குள்ள நேரமாய் எங்களுடைய ஆண்டவரே ஆத்மீக வாழ்க்கைக்கு ஆண்டவரே பிரயோஜனமுள்ள நேரமாய் மாற்றிக்கொள்ள எங்களை ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைய வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். ஆமீன். மிக நன்றி ரூபன் சகோதரர்களே. நாங்கள் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். நாங்கள் அமர்ந்தபடியினால் எங்களுடைய உற்சாகத்திற்கு எந்தவித குறைவும் ஏற்பட்டிருக்காது என்று நான் நம்புகிறேன். ஆகையால் நாங்கள் அமர்ந்த வண்ணம் அதே உற்சாகத்தோடு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற பாடலை மீண்டும் நாங்கள் உற்சாகத்தோடு சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் அனைவரும் சந்தோஷமாய் அனைவரும் உற்சாகமாக என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல துதித்து பாடி, தாவீதை போல துதித்து பாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம்,
துதித்து பாடி தாவீதை போல துதித்து பாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம். அனைவரும் உற்சாகம் இயேசப்பா ஸ்தோத்திரம். இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல துதித்து பாடி போல துதித்து பாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல துதித்து பாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். உற்சாகமாய் பாடுவோம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைவரும் உற்சாகமாய் பாடினீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் அனைவரும் ஒரு விசேட பாடலுக்கு கடந்து செல்ல போகிறோம். ஜோஷுவா சகோதரின் மூலமாக ஜோஷுவா சகோதரர்களுக்கான மேடை வந்து உங்களுடைய விசேட பாடலை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேன் ஐயா, ஒருவரும் உம்மை போல இல்லை ஐயா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேன் ஐயா,
ஒருவரும் உம்மை போல இல்லை ஐயா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேன் ஐயா. உந்தனின் மாறா அன்பை மறவேன் ஐயா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேன் ஐயா. உந்தனின் மாறா அன்பை மறவேன் ஐயா. துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனமாலம் என்னை நீரறிவே. என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. என் மன ஆலம் என்னை நீரறிவே. என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. ஊழிய பாதைகளில் உடன் வருவே. சோர்ந்திட்ட நேரங்களின் பலன் தருவே. ஊழிய பாதைகளில் உடன் வருவே. சோர்ந்திட்ட நேரங்களின் பலன் தருவே. துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி உமக்கே கணம் உமக்கே புகழ் என் இயேசுவே. உமக்கே துதி உமக்கே கணம் உமக்கே புகழ் என் இயேசுவே. உமக்கே துதி. மிக்க நன்றி ஜோஷுவா சகோதரரே அந்த அருமையான பாடலுக்காக. துதி உமக்கே கணமும் உமக்கே மகிமையும் உமக்கே. ஆம், துதி கன மகிமை அனைத்தும் அவர் ஒருவருக்கே. நாங்கள் விசேட பாடலினூடாக எங்களுடைய ஆத்துமாவிற்கான ஒரு ஆதாரம், அதாவது அந்த வசனத்தின் மூலியமாக ஒரு உற்சாகப்படுத்தலை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நான் நம்புகிறேன். அவ்வண்ணமே நாங்கள் இந்த பாடல் வேளையின் கடைசி பாடல் உன் ஜீவியத்தின் இலக்கென்ன என்று ஒருவேளை சிந்திப்பாயா என்ற பாடலுக்கு நாங்கள் கடந்து செல்வோம். எங்களுடைய இந்த பாடல் வேளையின் கடைசி பாடலாகிய இந்த பாடலினுடைய வார்த்தைகளானது ஒரு கேள்வியை எழுப்புகிறது எங்களுடைய வாழ்க்கையில். உன் ஜீவியத்தின் இலக்கென்ன என்று ஒருவேளை சிந்திப்பாயா. இந்நாளில் உந்தன் உள்ளத்தை கர்த்தர் இயேசுவுக்கு அர்ப்பணிப்பாயா. மிகவும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு அர்த்தமான கேள்வியை எழுப்பும் இந்த பாடல். நாங்கள் அனைவரும் வார்த்தைகளை உணர்ந்த வண்ணம் எழுந்து நின்று நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். உன் ஜீவியத்தின் இலக்கென்ன என்று ஒருவேளை சிந்திப்பாயா. இந்நாளில் உந்தன் உள்ளத்தை கர்த்தர் இயேசுவுக்கு அர்ப்பணிப்பாயா. ஜீவியத்தின் இலக்கென்ன என்று
இந்நாளில் உந்தன் அனைவரும் ஒன்று சேர்ந்து இது போல அதிசயம் உண்டோ என அனைவரும் உற்சாகமாய் உன் ஜீவியத்தின் இலக்கு என்ன? கரங்களில் இரத்தம் பீரிட்டு சிலுவையின் கோரம் உனக்காகத்தானே. உன் ஜீவியத்தின் இலக்கு என்ன என்று கிறிஸ்தேசு உன்னை சந்திக்கிறவர். கிறிஸ்து இல்லாமல் இவ்விடம் விட்டு செல்லாதே சகோதரன். அனைவரும் ஒருமித்து உன் ஜீவியத்தின் இலக்கு என்ன? இந்நாளில் உந்தன் உன் ஜீவியத்தின் இலக்கு என்ன என்று ஒருவேளை சிந்திப்பாயா? இந்நாளில் உந்தன் உள்ளத்தை கர்த்தர் இயேசுவுக்கு அர்ப்பணிப்பாயா? நாங்கள் அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். நாங்கள் சகோதரர் பேர்ட்டியினூடாக தேவனுடைய வசனத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு எங்களை அழைத்து வந்ததுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தர் நம்மத்தில் இடைபடுவாராக, ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. நாங்கள் மணவாட்டிகள் இருக்கிறோம். அந்த மணவாளன் ஒரு நாள் வந்து எங்களை அழைத்து கொண்டு செல்ல போகிறார். அதற்காக நாங்கள் ஆயத்தமுள்ள ஜனங்களாய் இருக்கிறோமா? நாங்கள் அது உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்திலே பிரசங்கியின் புத்தகத்துக்கு பிறகு வருகிற அந்த உன்னத பாட்டு என்ற புத்தகத்திலே 5ஆவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்குறோம், அந்த சீயோன் குமாரத்திக்கும் அந்த சாலமோன் ராஜாவுக்கும் இடையிலே காணப்படுகிற அந்த உறவை குறித்து நாங்கள் பார்க்குறோம். அந்த சாலமோன் ராஜா அந்த சீயோன் குமாரத்தியை தேடி வருகிற அந்த நாளிலே
சம்பவித்த காரியம் என்ன? தேவன் புறஜாதி சபையாகிய எங்களை, புதிய ஏற்பாட்டு சபைகளாகிய எங்களை தேவன் ஒரு நாள் அழைத்து கொண்டு போக வருகிறார். கர்த்தருடைய வருகையிலே அவர் ரட்சிப்பை எங்களுக்கு அருளப்போகிறார். அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், வெளிப்படுத்தல் நிருபத்திலே, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலே எபேசு சபைக்கு கர்த்தர் வர முதல் கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? இதோ நான் 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் கடோசி சபையாகிய லவோதிக்கிய சபைக்கு செல்லும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார்? இதோ நான் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். நீங்கள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் எங்களுக்கு தெரியும், இதோ கர்த்தர் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனோட உட்பிரவேசித்து நான் அவனோட உட்கார்ந்து அவனுடைய போஜனம் பானம் பண்ணுவேன். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் பிதாவிடத்திலிருந்து எவ்விதமாய் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேனோ அவ்விதமாய் அந்த அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தருவதற்கு எங்களுக்கு வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். ஆரம்பத்திலே 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே வாசம் செய்த நம்முடைய கர்த்தர் கடைசி சபையாகிய அந்த லவோதிக்கிய சபைக்கு செல்லும்போது கர்த்தர் எங்கே காணப்படுகிறார்? வாசற்படியிலே வந்து கதவை தட்டுகிறார். அதே கர்த்தர் இன்றும் எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வாசற்படியிலே வந்து கதவை தட்டுகிறார். ஏன் தட்டுகிறார்? கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் அவரோட கூட செல்ல வேண்டும் என்பதற்காக. அவர் மத்திய ஆகாயத்திலே வரும்போது, சபைகள் எடுத்துக்கொள்ளப்படும் போது நானும் நீங்களும் வெட்கப்பட்டு விட்டுவிடக்கூடாது. ஆகவே கர்த்தர் கடைசி காலத்தில் இருக்கிற சபைகளாகிய எங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஞானஸ்நானம் தந்து, பரிசுத்த ஆவியின் மூலமாய் எங்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனுடைய நீதியை குறித்து உணர்த்துகிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் அந்த நியாயப்பிரமாணத்து நாளுக்காக எங்களை ஆயத்தம் செய்கிறார். நாங்கள் அதுக்கு ஆயத்தமுள்ள ஜனங்களாக இருக்கிறோமா? நாங்கள் இந்த சமூகத்திலே, இந்த கர்த்தருடைய சரீரமாகிய இந்த சபையிலே நாங்கள் முழங்காடு படியிட்டு ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறார். கர்த்தர் நிச்சயமாகவே எங்கள் மத்தியிலே இருக்கிறார். கர்த்தரிடம் நாங்கள் கேட்பதெல்லாம் கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அந்த ரட்சிப்பு எங்கள் மத்தியிலே காணப்பட வேண்டும். சாலமோன் ராஜா இந்த சீயோன் குமாரத்தியை தேடி வருகிறார், கதவை தட்டுகிறார். அப்பொழுது இந்த சீயோன் குமாரத்தியின் பதில் என்ன? நான் என் ஆடைகளை களைத்து விட்டேன், நான் படுத்து விட்டேன், நான் என் பாதங்களை கழுவி விட்டேன். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், I have slept, I have put off my coat, and most importantly I have washed my feet. I have put off my coat. என்ன இந்த ஆடையை அவள் அணிந்து விட்டாள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது? மிகவும் முக்கியமான ஒரு வசனம், முக்கியமான ஒரு எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. மணவாட்டி நகைகளினாலே தன்னை அலங்கரித்துக் கொள்வது போல. If you read the book of Isaiah chapter 61:10, we all know, similar to a bride adoreth herself with most expensive jewels, God is covering ourselves with the garment of salvation. கர்த்தர் எங்களுக்கு அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்திருக்க வேண்டிய ஒரு வசனம். எனக்கு கர்த்தர் உலகம் தர முடியாத, உலகத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியாத அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை, the so-called garment of salvation, the God has given to us. Because we come in the presence, we belong to His own flock. ஆனால் அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் பெற்றிருக்கிறேனா? மணவாட்டி நகைகளினாலே தன்னை அலங்கரித்துக் கொள்வது போல நாங்களும் எங்களை
அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே நாங்கள் அலங்கரித்து கொண்டிருக்கிறோமா? அல்லது அந்த பெண்ணை போல, அந்த சீயோன் குமாரத்தியைப் போல கர்த்தர் வந்து கதவை தட்டுகிற போது நான் என் வஸ்திரத்தை கலட்டி வைத்து விட்டேன், நான் சபைக்கு வரும்போது அந்த வஸ்திரத்தை கலைத்து வைத்துவிட்டு வந்திருக்கிறேன், அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருப்பது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு உலகத்திலே வாழ முடியாது, என்னை பார்க்கவே வெட்கமாக இருக்கிறது, இன்று பெட்ரோலுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கிறது, நானே முயற்சித்தேன் யாரையாவது பிடித்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாவது பெட்ரோல் வேண்டுவோமா என்று. கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம் எங்கே? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எங்கே? ஆகவே அந்த ரட்சிப்பின் விசுவாசத்தை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் அணிந்து கொண்டிருக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? நீ வழியிலே கிடந்தாய், நிர்வாணமாயிருந்தால், எல்லோரும் மிதிக்கப்படத்தக்கதாய் காணப்பட்டாய், நீ இரத்தத்தின் மத்தியிலே இருந்தாய், எல்லோரும் வந்து உம்மை கடந்து சென்றார்கள். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் அது விளக்கமாய் சொல்கிறது, நீ வீதியோரத்திலே விழுந்து கிடந்தாய், எல்லோரும் உன்னை கடந்து சென்றார்கள், நீ மிதிக்கப்படத்தக்கதாய் இருந்தாய், நீ நிர்வாணமாயிருந்தாய், ஒருத்தரும் உன்னை கவனிக்கவே இல்லை, ஆனால் நான் வந்து உன் நிர்வாணம் தெரியாதபடிக்கு என் வஸ்திரத்தை உனக்கு அறிவித்தேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் எங்களுக்கு அந்த தன்னுடைய சிலுவைக்கு சென்று, ஒன்றும் பாவம் அறியாதவர் சிலுவைக்கு சென்று தன்னுடைய அந்த வஸ்திரம் கிழிக்கப்பட்டு அந்த வஸ்திரத்தை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை நாங்கள் அணிந்து கொண்டிருக்கிறோமா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் செய்தியிலே கேட்டோம், நம்முடைய முற்பெற்றோர் என்ன செய்தார்கள்? தாங்கள் பாவம் செய்தபோது, பாவத்தை செய்தபோது நிர்வாணமானார்கள், அவர்கள் அவமானப்பட்டார்கள், தங்களுடைய சொந்த ஞானத்தினாலே அத்தி இலையினாலே ஒரு ஆடையை தரித்து கொண்டார்கள். அது நிரந்தரமான ஆடையா? மனிதனுடைய சுயநீதியினாலே வந்த ஆடை. அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே ஜனங்கள் பாவம் செய்த போது பாவ நிவர்த்திகிற பலியாக மிருகங்களை கொண்டு அதை பலியிட்டு அதன் தோள்களாலே தங்களை மூடிக்கொண்டார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பார்த்தோம், அப்படிப்பட்ட ஆடையை நாங்கள் ஒவ்வொரு காலம் அறிந்து கொள்ள முடியும். இதையெல்லாம் அறிந்திருக்கிற நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய சுயநீதியினாலே தன் ஜீவனை கொடுத்து ஒரு ஜீவனுள்ள வஸ்திரத்தை, லைஃப் கிவிங் கார்மெண்ட், ஜீவனுள்ள வஸ்திரத்தை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை நாங்கள் அணிந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் இந்த மாலை வேளையிலே எங்களுக்கு அந்த வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அணியும்படியாக, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை அணிந்து கொள்ளும்படியாக பக்தர் நிச்சயமாகவே அந்த ஞானத்தையும் அந்த பெலனையும் அந்த வெளிப்பாட்டையும் தருவாராக. இந்த இடத்திலே நாங்கள் வருகிற வேளையிலே கர்த்தாவே அந்த மகிமையான வஸ்திரத்தை நாங்கள் அணிந்தவர்களாக, அத்திலேயினாலே போடப்பட்ட வஸ்திரம் அல்ல, மிருகத்தை பலியிட்டு போடப்பட்ட வஸ்திரம் அல்ல, ஒரு பாவம் அறியாத இந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டியானவர், இந்த பாவம் அறியாதவர் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவைக்கு சென்று அவர் தன்னை அவருடைய ஆடை கிழிக்கப்பட்ட அந்த ஆடையினாலே, ஆவிக்குரிய அந்த ஆடையினாலே அவர் எங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை நாங்கள் அணிந்தவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஆக விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்திருக்கிறோமா? எனக்கும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கடினமாக இருக்கிறது. நான் உலகத்திலே வாழ வேண்டும், உலகம் போன போக்கிலே போக வேண்டும், உலகத்திலே காண்கிறவைகளை நானும் காண வேண்டும், உலகத்தார் வாழ்வதைப் போல நானும் வாழ வேண்டும். அவனுக்கு இவ்வளவு பணம் கிடைத்திருக்கிறது, எனக்கு ஏன் இவ்வளவு பணம் கிடைக்கவில்லை? உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே நாங்கள் நிற்கிறோமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கிறோமா? கடைசி நாட்களிலே கர்த்தர் 7 சபைகளையும் அழைக்கிறார். முதலாவது சபையாகிய எபேசு சபை கர்த்தர் என்று சொல்கிறார், ஜெயங்கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெயங்கொள்ளும் போது பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உங்களுக்கு புசிக்க தருவேன். அந்த சாக்கியம் யாருக்கு இருக்கிறது? உலகத்துக்கு இருக்கிறதா? பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உங்களுக்கு புசிக்க தருவேன். அது மட்டுமல்ல, 2வது சபை கர்த்தர் வரும்போது என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு 2வது மரணம் உங்களை சேதப்படுத்தாது.
ஆகவே கர்த்தர் எங்களுக்கு அவ்விதமாய் செல்லும் போது, எல்லா சபைகளையும் தாண்டி கர்த்தர் செல்லும் போது நாங்கள் பார்க்கிறோம், கடைசி சபைக்கு வரும்போது, லவோதிக்கேயா சபை கர்த்தர் வரும்போது கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். அந்த காலம் வந்து விட்டது. இதோ நான் வாசற்படியிலே வந்து கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட கூட சென்று உட்கார்ந்து போஜனம் பானம் பண்ணுவேன். அது மட்டுமல்ல, நான் பிதாவின் அதிகாரம் பெற்று பிதாவின் சிங்காசனத்திலே வீற்றிருப்பது போல அவனையும் என்னுடைய கூட என்னுடைய சிங்காசனத்திலே உட்கார பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கிற எங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தடையாக இருக்கிறது. சர்தை சபை கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 5வது சபையாகிய சர்தை சபைக்கு என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு வெண்வஸ்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சர்தை சபையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ஆனால் உன் கிரியைகள் முற்றிலும் நிறைவான கிரியைகளாய் காணப்படவில்லை. கர்த்தருக்குள்ளே நிறைவான கிரியைகளாய் காணப்படவில்லை. உன் கிரியைகள், சர்தை சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வஸ்திரங்களை அழுக்குப்படுத்தாத சர்தை சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். 5வது சபையாகிய சர்தை சபையை கர்த்தர் சொல்லுவதாவது, நான் உன் கிரியைகளை தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் காணவில்லை. வஸ்திரங்களை அழுக்குப்படுத்தாத, வஸ்திரங்களை ஊத்தப்படுத்தாத அந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், தேவனுக்கு முன்பாக உன் கிரியைகள் நிறைவுள்ள கிரியைகளாய் நான் காணவில்லை. He is speaking about unfinished, incomplete deeds in the sight of God. ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்வாராக. நிச்சயமாகவே இந்த கடைசி நாட்களிலே இந்த சபையிலே ஆவியானவர் அசைவாடுகிறார். நாங்கள் விசேஷமாய் முழங்காடு படியிட்டு ஜபிக்கிற வேளையிலே இந்த இடத்திலே அவர் எழுந்தருள் இருக்கிறார். எங்கள் ஜபங்களை கேட்கிறவர், எங்கள் கண்ணீரை காண்கிறவர், எங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறவர். ஆகவே எங்கள் கிரிகைகள், சர்தை சபைக்கு கர்த்தர் சொன்னார், அதாவது வஸ்திரங்களை அழுக்குப்படுத்தாத சர்தை சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகைகளை தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் காணப்பட வேண்டும். என் வாழ்க்கையிலே என்னென்ன கிரிகைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவில்லாமல் இருக்கிறதோ, தேவனுக்கு முன்பாக குறைவாய் காணப்படுகிறதோ, அவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும். அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைத்து விட்டது, எனக்கு கிடைக்கவில்லை. அவனுக்கு அந்த இடத்திலே மாற்றம் கிடைத்து விட்டது, அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் புது வாகனம் எடுத்து ஓடுகிறானே, எனக்கு அந்த புது வாகனம் வாங்க எனக்கு வக்கில்லையே. அப்படிப்பட்ட காரியங்களை சத்துருவானவன் கொண்டு வந்து போடுவான். எங்கள் பலவீனங்களிலே அவன் இடைபடுவான். ஆனால் நாங்களோ கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அதாவது விசேஷமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைபடுவாராக. ஆகவே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த மணவாட்டி எவ்விதமாய் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாளோ, அந்த 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மணவாட்டி எவ்விதமாய் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாளோ அவ்விதமாய் நாங்களும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் அணிந்து கொண்டவர்களாக நாங்கள் என்றென்றும் காணப்பட வேண்டும். அந்த சர்தை சபையிலே நாங்கள் பார்க்கிறோம், சர்தை சபை வஸ்திரங்களை அழுக்கப்படுத்தாத, வஸ்திரத்தை அணிந்து கொள்வது மட்டுமல்ல, வஸ்திரத்தை அழுக்கப்படுத்தாத அந்த சர்தை சபைக்கு கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உங்கள் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் காணப்படவில்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் கொடுக்கவில்லை. உலகத்திலே ஓடிக்கொண்டிருந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தர் எங்கள் பலவீனங்கள் மத்தியிலே இடைபடுவீராக. எங்கள் பலவீனங்களோ ஏராளமாக இருக்கிறது, எங்கள் பலவீனங்களோ அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய கர்த்தர் இரக்கமுள்ளவர். கிருபையின் நாட்களிலே அவர் எங்களோடு கூட இருப்பாராக. செத்தவனாய் இருந்தது போதும், அந்த சர்தை சபையைப் போல செத்தவனாய் இருந்தது போலும் நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற சாவுக்கு ஏதுவான கிரியைகளை விட்டு வெளியே வந்து கர்த்தருக்குள்ளே நாங்கள் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், அந்த சீயோன் குமாரத்தியைப் போல எங்களுக்கும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொள்வது கடினமாக இருக்கிறதா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை அறிந்து கொள்வது கடினமாக இருக்கிறதா? கடந்த மாதங்களிலே இந்த சபையிலே நாங்கள் ஒரு செய்தியை கேட்டோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே
உங்கள் மனதை நீங்கள் மறுரூபமாக்க வேண்டும், புதிதாக்க வேண்டும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடையுங்கள். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நன்மையும் கர்த்தருடைய பிரியமும் அவருடைய பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று அறிந்து அதன்படி நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மனதை புதுப்பிப்பாராக. God has to renew our mind every day. We should understand what is good, what is acceptable, and what is the perfect will of God. அந்த வழிகளை திறப்பீராக. ஒவ்வொரு நாளும் எங்களோட மனதை புதிதாக்க கிருபை செய்யும். மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபம் அடைவோமாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசியுங்கள். எங்களுடைய மனதை கர்த்தர் புதிதாக்குவாராக. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நன்மையும் அவருடைய பிரியமும் அவருடைய பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று அறிந்து வாழ கிருபை செய்வீராக. உலகத்திலே பார்த்து நாங்கள் ஓடியது போதும், உலகத்தை கண்டு நாங்கள் விழுந்தது போதும். ஆனாலும் கர்த்தருடைய இவ்விதமான வழிநடத்தல் எங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய வருகையிலே அவர் ரட்சிப்பை அருளும்போது நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். வாசல் படியிலே வந்து கதவை தட்டுகிறார். அந்த லபோதிக்கே சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் வாசல் படியிலே நிற்கிறேன். அதே கர்த்தர் எங்களோடும் பேசுவார், சொல்லுகிறார், வாசல் படியிலே உன் வாழ்க்கையின் வாசல் படியிலே நான் வந்து கதவை தட்டுகிறேன். உன் வாழ்க்கையோடு நான் வந்து இடைப்பட விரும்புகிறேன். நான் உன்னை ரட்சிப்பின் பாதையிலே கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஒருவன் வந்து கதவை திறந்தால் நான் அவனோடு சேர்ந்து உட்கார்ந்து போஜனம் பானம் பண்ணுவேன். ஆகவே கர்த்தர் எங்கள் மத்தியிலே இடைப்படுவாராக, எங்கள் எல்லோரையும் வழிநடத்துவாராக. நிச்சயமாகவே அந்த ஆவியானவர் தேற்றவாளன் எங்கள் மத்தியில் இருப்பாராக. நாங்கள் இந்த இடத்துல ஜெபிக்கிற வேளையிலே, ஆவியிலே ஜெபிக்கிற வேளையிலே ஆவியானவர் நம் மத்தியில் இடைப்படுவாராக. விசேஷமாக அந்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளை குறித்தும் விசேஷமாக அந்த நியாய தீர்ப்பு நாளிலே எங்களை ஆயத்தம் செய்வாராக. Let the Holy Spirit guide us. Let the Holy Spirit be with us. Let the Holy Spirit guide us right throughout. அதாவது He should show us the sins what we have committed. He should convict us. He must teach us the righteousness of God and prepare us for the day of judgment. First of all, the ஆவியானவர் He should convict us and He should teach us to understand what is the righteousness of God. Most importantly, He should also make us understand for us to prepare for the last day of judgment. ஆகவே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளிலே எங்கள் ஆயத்தப்படுவதை குறித்தும் அந்த ஆவியானவர் உணர்த்துவாராக. நிச்சயமாகவே இந்த இடத்திலே கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. விசேஷமாய் எல்லா சபைகளிலும் இந்த முழங்காட் படியிட்டு ஜெபிக்கிற பாக்கியம் கிடைப்பதில்லை. இந்த இடத்திலே முழங்காட் படியிட்டு நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே நாங்கள் இந்த 6 நாட்களும் உலகத்திலே இருந்து வேலை செய்து உலகத்துக்குள்ளே இருந்து வருகிற எங்களை இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவாராக. அதே போல கடைசியாக மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே வருகிற கதை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச அதிகாரம். நாங்கள் பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்த்தோம், வஸ்திரம் இல்லாமல் கர்த்தர் வரும்போது ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் அணிந்து கொண்டவர்களாக காணப்படுகிறோமா? வஸ்திரம் இல்லாமல் நாங்கள் இருக்கக்கூடாது. அதே போல் உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச இந்த உவமை மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை பரலோக ராஜ்யம் யாருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? பரலோக ராஜ்யம் யாருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை பிடித்து கொண்டு போகிற அந்த 10 கன்னிகைகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த 10 கன்னிகைகளுக்கு நடந்த காரியம். மணவாளன் வர தாமதித்த போது அந்த 10 கன்னிகைகளுக்கும் என்ன நடந்தது? அந்த விளக்கு அணைந்து போகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். யாத்திரகாமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஒரு மிகப்பெரிய கட்டளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திரகாமம் 27:20 அந்த கட்டளை எங்கள் வாழ்க்கையிலும் இருப்பதாக, விசேஷமாக எங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார் அந்த குத்து விளக்கு எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும்.
அந்த எரிந்து கொண்டு இருக்க வேண்டுமா இருந்தால் தெளிந்த எண்ணெய், அந்த எண்ணெய் எப்பொழுதும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணெய் எங்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த 10 கன்னிகைகளே 5 கன்னிகைகள், மற்ற 5 கன்னிகைகள் 2 கூட்டத்தாருக்கும் என்ன வித்தியாசம்? எண்ணெய். அந்த எண்ணெய் இருந்ததா? எண்ணெய் அபிஷேகம். அந்த எண்ணெய் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ற தீபம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தீபம் எங்கள் வாழ்க்கையிலே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தீபம் எங்கள் வாழ்க்கையிலே எரிந்து கொண்டிருக்க வேண்டுமா இருந்தால் எங்களுக்கு என்ன வேண்டும்? அந்த எண்ணெய் இருக்க வேண்டும். தீவட்டிகள் மட்டும் இருந்தால் போதாது. அந்த தீவட்டிகளிலே அந்த அக்கினி வருவதற்கு, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவதற்கு, விளக்கு எரிவதற்கு அந்த எண்ணெய் வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே, நாங்கள் துதிக்கிற வேளையிலே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், the anointment of the Holy Spirit is very important. Those who are led by the Spirit of the Lord are called the sons of God. And those who acknowledge Jesus Christ as the Savior are called the children of God. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால் அழைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவ பிள்ளைகள் என்று அவர் கட்டளையிடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் தேவனை நம்முடைய தேவன் என்று அறிக்கையிடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் தேவகுமாரன் என்று அழைக்கிறார். இப்படிப்பட்ட சாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலே ஆராதிக்கிற வேளையிலே அந்த எண்ணெயோடு வருவோமாக, அபிஷேகத்தோடு வருவோமாக. ஊழியக்காரர்கள் சொல்வது போல, தாசர்கள் சொல்வது போல நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவோமாக. நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டு வந்து அந்த எண்ணெயின் அபிஷேகத்தினாலே இந்த இடத்தை நிரப்புவோமாக. அதன் மூலமாய் அடைக்கப்பட்ட இரட்சிப்பின் கதவுகள் திறக்கப்படுவதாக. ஜனங்களுமே அறிவார்களாக. இந்த பிரதேசத்திலே உங்களுடைய இரட்சிப்பின் ஊற்றுகள் ஊட்டப்படுவதாக. எங்களை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆகவே இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எங்களை வழிநடத்துவீராக. நாங்கள் எங்களே ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 5 வருடங்களாக இருக்கலாம், 10 வருடங்களாக இருக்கலாம், 1 வருடமாக இருக்கலாம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் அணிந்து கொண்டிருக்கிறேனா? ஒருவனும் அறியாத நாளிகையிலே அவர் வந்து கதவை தட்டுகிற வேளையிலே நான் என்ன சொல்ல போகிறேன்? நான் படுத்து விட்டேன், நான் என் கால்களை கழுவி விட்டேன், என் வஸ்திரத்தை நான் கலட்டி போட்டு விட்டேன், நான் வரமாட்டேன். இப்போ நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும். மணவாளன் சென்று விட்டார். மணவாட்டி சென்று கதவை திறந்து பார்த்தபோது உங்களுக்கு தெரியும், உன்னத பாட்டிலே 5ஆம் அதிகாரத்திலே அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள். ஆகவே மணவாளன் வந்து கதவை தட்டுகிற வேளையிலே நாங்கள் எழுந்து சென்று கதவை திறக்கிற பிரகாரமாய் அந்த ரட்சிப்பின் ஆடையை அணிந்து கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாங்கள் எங்கே ஜெபிக்கிற வேளையிலும், 1 or 2 பேர் கூடி ஜெபிக்கிற வேளையிலே இந்த இடத்திலே உம்முடைய அபிஷேகம் இருக்க வேண்டும். ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவாராக. ஏனென்றால் ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனைத்தான் கர்த்தர் தேடுகிறார். 7 சபைகளையும் கர்த்தர் சொல்லுகிறார், யூ ஷுட் ஓவர்கம் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்டு. எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் உங்களுடைய ஆசீர்வதிப்பேன். 7 சபைகளுக்கும் கொடுத்த அந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க தருவேன் என்றார் ஜெயங்கொள்ளும் போது. 2வது மரணம் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னார். ஒருவனும் அறியக்கூடாமான ஒரு நாமத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். உங்களை ஜாதிகளுக்குள்ளே உங்களை ராஜாவாக்குவேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தேவன் நம்மத்தில் இருப்பாராக. ஆகவே இந்த மாலை வேளையிலே எங்களை அழைத்து வந்ததுக்காக நாங்கள் உண்மை சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் வெறுமனே இந்த இடத்திலே எங்களோட வெளிப்பட்டதுக்காக நாங்கள் உண்மை சோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் வெறுமனே கேட்டது மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்ற பிரகாரம் பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்தில் என்றென்றும் உடைபறிவீராக. நீரே இந்த இடத்தை வழிநடத்துவீராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபிப்போமாக. அன்பும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் உம்மை சோத்திரிக்கிறோம்.
கர்த்தாவே, நாங்கள் ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு எங்களை அழைத்து வந்ததுக்காக நாங்கள் உம்மை சோத்திரிக்கிறோம். நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் உம்முடைய நாமத்தை யோத்துகிறோம். இன்னுமாய் கர்த்தாவே, இந்த இடத்திலே உம்முடைய ராஜ்யங்கள் கட்டப்படுவதாக. சரீரமாகிய இந்த சபையின் மூலமாய் நீர் வெளிப்படுவீராக. இந்த சரீரத்தின் அவயவங்கள் மூலமாய் நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல கர்த்தாவே, இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பின் பெருமதியை உணர்ந்தவர்களாக, அந்த ரட்சிப்பிலே நிலை நிற்க, ரட்சிப்பிலே இன்னுமாய் வளர கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர் வந்து வாசற்படியிலே கதவை தட்டுகிற வேளையிலே விசேஷமாய் நாங்கள் எழுந்து சென்று அந்த கதவை தாமதியாமல் திறப்பதற்கு ஆயத்தமுள்ள ஜனங்களாக அந்த உற்சாகத்தின் ஆவினாலே எங்களை நிரப்புவீராக. எல்லோரையும் இங்கு வந்திருக்கிற எல்லோருக்கும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும், இன்னுமாய் கூட என்றருளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.